சில பேருக்கு சீட்டால் அவர்களுக்கு அழகு, சில பேருக்கு அவர்களால் சீட்டுக்கு அழகு. பீடத்தால் சில பேருக்கு அழகு, சில பேரால் பீடத்திற்கு அழகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஈங்கையா ஒரு சோற்றுப்பானையும் இருந்தது, மலக்குவியலும் இருந்தது. இந்த மலக்குவியலையும் சோத்துப்பானையிலையும் மாறி 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 உட்காருமானால் அந்த ஈயோட காலில் மலக்குவியல் ஒட்டி ஒட்டி சோத்துப்பானை மேலே விழுந்து கடைசியில் சோத்துப்பானையும் என்ன ஆகும்? உண்ண முடியாத மலக்குவியலாக மாறிவிடுவது போல உங்க கடந்த காலத்தை வச்சே நீங்க எதிர்காலத்தை மாறி 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 பார்த்தீங்கன்னா உங்க மனம் ஈ மாதிரி. கடந்த காலம் மலக்குவியல், எதிர்காலம் சோற்றுப்பானை. மாறி 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 உட்கார்ந்தீங்கன்னா நீங்க உட்கார்றதுனாலேயே மலக்குவியலை கொண்டு சோற்றுப்பானையில் சேர்த்து சோற்றுப்பானையும் உண்ண முடியாத வேற்றுப்பானையாக மாறிவிடுவீர்கள். சோற்றுப்பானையும் உண்ண முடியாத மலக்குவியலாக மாறிவிடும். எதிர்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கும், கடந்த காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கும் மாறி 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 தடுமாறுகின்ற இந்த மனம்தான் கர்மம். கர்மத்துக்கு இன்னொரு ஆழமான விளக்கம். நீங்கள் அடைய விரும்புகின்ற எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் அந்த அனுபவம் நடக்கும் பொழுது முழுமையாக அதற்குள் லயிக்காமல், ஒன்றுபடாமல் சிதறடிக்கப்படுவீர்களானால் அந்த அனுபவம் முழுமையாக நடக்காமல் குறையாக உங்கள் மீது நடந்து விடுவதனால் மீண்டும் அந்த அனுபவத்தை நோக்கி ஓடுகின்ற உங்கள் மனத்திற்கு கர்மம்னு பேர். ஒரு சின்ன உதாரணம். திருநெல்வேலி அல்வா சாப்பிடணும்னு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்படியோ பணத்தை சேர்த்து ஒருத்தரை திருநெல்வேலி அனுப்பி அல்வாவும் வாங்கிட்டு வர வச்சிட்டிங்க. அதை நீங்கள் சாப்பிட்ற அந்த நேரத்தில் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் மனசில் ஒரு டிப்ரெஷன், சஞ்சலம். ஆனால் வந்துருச்சேன்னு இந்த அல்வாவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. முழுசாக இந்த அனுபவத்தில் உங்களால் லயிக்க முடியலை. அந்த சஞ்சலத்திலே இருக்கிறீர்கள். அல்லது எதிர்காலத்தை பற்றிய வேற ஏதோ ஒரு ஏக்கம் வந்துடுது. அந்த ஏக்கத்தில் இருக்கீங்க. இந்த ஏக்கத்திலோ அல்லது எதிர்பார்ப்பிலோ அல்லது ஏமாற்றத்திலோ உங்க மனசு தடுமாறிட்டு இருக்கு. நீங்க ஆனா சாப்பிடுறீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அல்வா சாப்பிடுறது அப்படிங்கிற அனுபவத்தில் நீங்கள் முழுமையாக லயிக்கவில்லை. லயிக்காமல் அரைகுறையாக அந்த கர்மம் செய்யப்பட்டதனாலே மிஞ்சி இருக்கின்ற வினை உங்களை அதே செயலை மீண்டும் செய்ய தூண்டும். அதுதான் கர்மம். எல்லா சுகத்துக்கும் இதுதான் விதி. அப்ப என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது தரம் இது முழுமையடையாதனால இன்னொரு தரம் அதே அல்வா வாங்கி சாப்பிட பார்ப்பீங்க. சாப்பிடும் பொழுதும் அப்பொழுதும் முழுமையாக அதை ஆழ்ந்து ரசித்து உண்டு விட்டீர்களானால் அந்த ஆசை முடிஞ்சு போயிடும். ஆனா அப்பவும் முழுசா மனம் அதிலே ஒன்றுவதில்லை. மனம் அதிலே நிலை கொண்டு விடுவதில்லை. அப்பவும் வேற ஏதாவது பிரச்சனை வரும். வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறது, வேற ஏதாவது ஏக்கத்திலோ எதிர்பார்ப்பிலோ அலைக்கழிக்கப்பட்டு விழுவது. அப்ப என்ன ஆகும்னா அப்பவும் திருப்தி வந்திருக்காது. அப்ப மூணாவது தரம், நாலாவது தரம், இப்படி 10 தரம் நடந்துருச்சுன்னா ஈடுபடாமலேயே செயலை செய்வதுங்கிறதே மன அமைப்பா மாறி போயிடும். அப்போ வாழ்விலே சுகமாகட்டும் துக்கமாகட்டும் எதுலேயுமே முழுசா ஈடுபடுறதில்லை. நல்லா ஆழ்ந்து பாருங்கயா. அழ வேண்டிய நேரத்தில் கூட முழுமையாக அழுவதில்லை. ஆனந்தமாய் சிரிக்க வேண்டிய நேரத்தில் முழுமையாக சிரிப்பதும் இல்லை. சிரிக்கணும்னு நினைக்கும் பொழுதே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பாகம் உங்களை பிடிச்சி இழுத்து முழுசா உடம்பு முழுக்க உடம்பு மலர்ந்து சிரிக்கிறதுன்ற பழக்கம் இல்லாமலே போயிருச்சு. நல்லா பாருங்க. சிரிக்க ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் சிரிப்பீங்க. அவர் சிரிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்பீங்க. அவர் நாம மட்டும் சிரிச்சா பைத்தியக்கார மாதிரி தோணுமோன்னு நினைப்பீங்க. அப்ப நீங்க பண்ற மத்ததெல்லாம் உங்களை பைத்தியக்கார மாதிரி காட்டாத மாதிரியும், ஏதோ பர்மிஷன் வாங்காம சிரிச்சா மட்டும்தான் பைத்தியக்கார மாதிரி பக்கத்தில் இருக்கிறத நினைச்சிருவாங்களோன்ற மாதிரி நினைக்கிறது. அதுல பக்கத்தில் இருக்கிறது மனைவியாவோ கணவனாவோ இருந்தா பர்மிஷன் கேட்டு தான் சிரிக்கிறதே. சிரிக்கும் பொழுது கூட முழுமையாக நமது உடல் மலர்ந்து சிரிப்பதில்லை. பிரஸ்டீஜ்.
அதுலேயும் பக்கத்தில் கொஞ்சம் ட்ரெஸ் கம்மியாக பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? அதில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்மா உடுத்தி இருக்கிற பட்டு புடவையோட கரையோட அகலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வாய் விரியற அகலமும் டிசைட் ஆகும். அந்த அம்மா புடவை அகலமாக இருந்தால் இல்லை, இந்த கரை அகலம் கம்மியாக இருந்தால் சிரிப்பது அப்படிங்கிற பழக்கமே நம்முடைய முழுமையான ஆனந்தத்திலிருந்து வெளிப்படுகின்ற செயலாக இல்லாமல் ஒரு சமூக சடங்காக மாறிவிட்டது. அதே மாதிரி தான் அழறதும் சரி. எங்கு அழ வேண்டுமோ நாம் ஆழ்ந்து முழுமையாக அழுவதில்லை. நல்லா ஆழ்ந்து பாருங்க. பல நேரத்தில் யாராவது ஒருத்தர் உறவினரோ எங்கேயாவது ஒருத்தர் யாராவது இறந்து போயிட்டார், நாங்கள் போயிருப்போம். போன இடத்துல பார்த்த உடனே எல்லாரும் அழறதை பார்த்து உங்களுக்கு அழுக வராது. திடீர்னு உங்களை அறியாமல் சிரிப்பு வரும். கர்ச்சீஃப் வச்சு வாய முடிப்பீங்க. எத்தனை பேர் இதை பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க. உண்மை. அழ வேண்டிய இடத்திலே அழ முடியாமலும் சிரிக்க வேண்டிய இடத்திலே முழுமையாக சிரிக்க முடியாமலும் போனது மனிதனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை. எதிலும் ஆழ்ந்து ஈடுபடாமல் போவது அப்படிங்கிற மன அமைப்பு நமக்குள் உருவாகிவிட்டது. எதிலுமே ஆழ்ந்து முழுமையாக ஈடுபடாத பொழுது எச்சமாக இருக்கின்ற மனம், எஞ்சி இருக்கின்ற மனம், மிச்சமாக இருக்கின்ற மனம் அந்த செயலிலே முழுமையாக ஈடுபடாமல் எஞ்சி இருக்கின்ற தள்ளி நின்றிருக்கின்ற மனம் தான் முழுமை அடையாததனால் மீண்டும் அந்த செயலில் ஈடுபட்டாக வேண்டும் என்று உங்களை தூண்டும். புகைப்பிடிக்கிறது கூட இப்படித்தாங்கய்யா. உணர்வு பூர்வமா ஆழ்ந்து ஒரே ஒரு முறை புகைப்பிடித்தீர்களானால் ரெண்டாவது பிடிக்கணும்னே தோணாது. அது எப்படிங்க புகையை போய் உங்க லங்ஸ்குள்ள அனுப்புவீங்க? இது எப்படி சாத்தியம்? கான்சியஸா உணர்வோடு இருக்கிற ஒரு மனிதனால செய்ய முடியாது. இந்த புகைக்கு அடிமையான ஒரு இளைஞன்ட்ட பேசிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், எப்படிப்பா உனக்கு முடியுது? அவர் அப்பதான் ஸ்மோக் பண்ணிட்டு வந்திருந்தாரு. நான் சொன்னேன், நீ ஸ்மோக் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்க, உன்னுடைய ஸ்மெல்லே என்னால டாலரேட் பண்ண முடியல, எப்படி உன்னால ஸ்மோக் பண்ண முடியுது? அவர் சொன்னாரு, சாமி எப்படி ஆரம்பிச்சுன்னு எனக்கே தெரியல சாமி. நான் சொன்னேன், யோசிச்சு பாருப்பா, யோசிச்சு சொல்லு. ஃபர்ஸ்ட் எப்படி புகை பிடிச்ச, எப்படி சிகரெட் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்ச? கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நபர் யோசிச்சுட்டு எழுதி பார்த்துட்டு சொன்னார், இப்பதான் ஞாபகம் வந்தது சாமி. நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு மூலையில் ஒரு பங்க் கடையில் நின்றுட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான். தூரமாக இருந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு நான் தான் ஸ்மோக் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துட்டாரு. வீட்டுக்கு போன உடனே என்னுடைய விளக்கத்தை கேட்காமலே என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஏன்னு கேட்டேன், நீ ஸ்மோக் பண்ணதை நான் பார்த்தேன்னு குற்றம் சாட்டினாரு. நான் எவ்வளோ சொன்னேன், நான் இல்லை என் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தான், எனக்கு அந்த ஸ்மோக் பண்ண பிடிக்கலை, நான் பண்ணலைன்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்காம என்னை அடிச்சிட்டாரு. எனக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்த உடனே தோணுச்சு, எப்படி அடி வாங்கிட்டோம், ஸ்மோக் பண்ணி தான் பார்த்துடலாமே. அவர் மேலே இருந்த வெறுப்புனால ஆரம்பித்தேன் சாமி, அப்படியே பழக்கமாக போயிருச்சு. நான் சொன்னேன், உங்கள் அப்பா மேலே உனக்கு வெறுப்பு இருந்தால் நீ அவரைத்தானே ஸ்மோக் பண்ண வச்சுருந்துருக்கணும், நீ அவரைத்தானே தண்டனை, அவருக்கு தானே தண்டனை கொடுத்துருக்கணும், அவரை தானப்பா பனிஷ் பண்ணியிருக்கணும், நீ ஏன்பா உன்னை பனிஷ் பண்ணிக்கிட்ட? ஏதோ ஒரு கோபம், அவரை பழி வாங்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்ச சாமி, அப்படியே பழக்கமாயிருச்சு. பாவம். இந்த மன அமைப்பு, அதுவும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் கேட்டேன், ஆழமாக அவருடைய மனசை படிக்க முயற்சி பண்ணேன். அவர் சொன்னார், எனக்கு நல்லா புரியுது சாமி, எப்பப்பெல்லாம் என்னை பற்றி என் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் ஸ்மோக் பண்ணுறேன். என்னை நான் மறந்துடணும்னு நினைக்கும் போதெல்லாம் தான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, ஸ்மோக் பண்ணுறதால அந்த பிரச்சனை தீந்துருதாப்பா? ஒரு பண்ணி என்ன பண்ணுச்சான், சாக்கடை ரொம்ப நாறுச்சு அப்படிங்கிறதுக்காக சாக்கடைக்குள்ளேயே மூஞ்சி சொருவிருச்சான். பிரச்சனை தீந்துருமா? அது மாதிரி தான் தன்னை மறக்கணுங்கிறதுக்காக ஸ்மோக் பண்ணுறதும், தன்னை மறக்கணுன்றதுக்காக ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, சாராயம் குடிக்கிறது, போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறது, எல்லாமே இங்கேயா தன்னை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுகிற செயல்கள் தீர்வாக முடிவது இல்லவே இல்லை. ஆரம்பத்தில் தான் நீங்கள் சிகரெட் பிடிக்கணுங்கய்யா, கொஞ்ச நாள் கழிச்சு சிகரெட் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். சிகரெட்டு, உணவு, குடிப்பழக்கம்
எல்லாமே வாழ்க்கையில் இருக்க எல்லாமே நீங்கள் அந்த செயலில் ஈடுபடும் பொழுது முழு உணர்வும் அதில் இறங்காமல் இருக்கும்போது தான், முழு உணர்வும் இறங்கி, நான் கடைசியில் அவருக்கு தான் தீர்வு சொன்னேன். முழு உணர்வோட தன்னை மறக்கணுன்ற வேகம் இல்லாமல் உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஆழ்ந்து பார்த்து தியான உணர்வோட ஒரு தரம் புகைப்பிடியுங்கள் அப்படின்னு. ஒரு வாரத்தில் திரும்பி வந்து அவர் சொன்னார், சாமி நீங்கள் என்ன மந்திரம் போட்டிங்கன்னு தெரியல, எனக்கு இப்போ புகையை உள்ள அனுப்பவே முடியலை, பயமா இருக்குன்னார். உண்மை, ஒரு கான்சியஸான உணர்வுடைய மனிதனால் எப்படி புகையை உள்ள அனுப்ப முடியும்? சாத்தியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா செயல்களும் உணர்வில்லாத உணர்வறு தன்மை, உணர்வறு மனம் என்கின்ற அன்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இரண்டாக பிளவுபட்ட அரை மனத்தால் செய்யப்படும் பொழுது அதிலே ஈடுபடாமல் ஒதுங்கி இருக்கின்ற மற்ற மீதி மனம் மீண்டும் மீண்டும் அதே செயலை உங்களை செய்ய தூண்டுவதுதான் கர்மம். அதுதான் கர்மம். உங்களுடைய எல்லா துக்கங்களுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா அதே செயலை உங்களை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு தூண்டுகின்ற உங்களுடைய குறைமனம். அந்த செயலிலே ஈடுபடாமல் அந்த நேரத்தில் வேறொரு பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருந்த அந்த குறைமனம். ஒரு டீ குடிக்கும் பொழுது உங்களுடைய பாதி மனசு எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்திருந்ததுன்னா அந்த அலைஞ்சிட்டு இருந்த மனசு திரும்ப வந்து என்ன சொல்லும், நான் சரியா டீயை டேஸ்ட் பண்ணவே இல்லை, இன்னொரு டீ எடுத்துட்டு வான்னு சொல்லும். அதுதான் கர்மம். நீங்க உங்க வாழ்க்கையில தேடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குறைமனத்தாலே உந்தி நீங்கள் செய்கின்ற செயலாக மட்டும்தான் இருக்கும். குறைமனத்தின் தேடுதல்களுக்கு பேர் தான் ஏக்கம்னு பேரு. ஏக்கம்னா என்னன்னு டிஃபைன் பண்ற கேட்டுக்கோங்க. அந்த செயலை செஞ்சா பெரிய திருப்தி இருக்காது, செய்யலைன்னா எதையோ இழந்த மாதிரி இருக்கும். அதான் ஏக்கம். சாராய ஆல்கஹாலுக்கு ஏக்கத்துக்கு அடிமைப்பட்டு போயிருந்தீங்கன்னா குடிச்சா ஒன்றும் பெருசா ஜாய்ஃபுல்லா இருந்துராது, ஆனா குடிக்கலைன்னா ரொம்ப வெறுமையா இருக்கும். செய்தால் திருப்தியை தராது, செய்யாவிட்டால் துக்கத்தை தரும் செயலுக்கு பேர் தான், அந்த கர்மத்துக்கு பேர் தான் ஏக்கம்னு சொல்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.